கடக ராசி நேயர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ராசியில் குரு பகவான் வர்றதால் நன்மை நடக்கும். பல பேர் சொல்லுவாங்க 6ஆம் பாவத்துக்கு அதிபதி எப்படி நன்மையை செய்வார்? ஐயா, குரு பகவான் உச்சம் வரும் பொழுது இந்த 12 ராசியிலேயே கடக ராசியில் தான் அவர் உச்சமாக வருகிறார். இந்த ராசியில் பகவான் ராமர் பிறந்த ராசி கடக ராசி, புனர்பூஷ நட்சத்திரம். அதனால் குரு பயிற்சி ஆன உடனே புனர்பூஷ நட்சத்திரத்தில் தான் பிரவேசமே நடக்குது. அதனால் ஜன்ம குரு வந்தால் ராவணன் மரணம், காட்டுக்கு போவார்கள், அந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து விடாதீர்கள். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? நோய் நொடிகள் குறையும். இவ்வளோ நாளாக கேஸ் ட்ரபிள், வயிற்று சம்பந்தமான ட்ரபிள் எல்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாமே நோய் நொடி குறையும். அதாவது மருந்தே கடிக்கலை, இங்கே ஓடி அங்கே ஓடி போனவங்களெல்லாம் மருந்து கடிக்கும். அந்த டாக்டர் உடைய மருந்து சாப்பிட்ட உடனே ரெடி ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வீண் செலவுகள் இருந்தது, இவ்வளோ நாளாக அலைச்சல்கள் இருந்தது, அந்த அலைச்சல் குறைஞ்சி வீண் செலவுகள் எல்லாமே குறையும். அரசியல்வாதியில் இப்போது ஜெயிச்சுட்டு வந்த அரசியல் இருந்தாலும் சரி, ஜெயிக்காமல் இருக்கிற அரசியல்வாதியாக கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது தான் ஏன் மன கஷ்டம் குறையும், கொஞ்சம் தைரியம் வரும். ஓஹோ, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் நம்மளுடைய ஆட்சி நல்லாயிருக்கும், அந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்க. அதில் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபம் பார்ப்பீங்க, நல்ல லாபம் பார்ப்பீங்க. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நல்ல லாபம் பார்ப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பயந்த காலம் போய் மன நிம்மதியான காலம் இருக்கும். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ப்ரமோஷன் இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. விவசாயிகளுக்கு சூப்பர் லாபம் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு நல்ல காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பலவிதமான நோய்கள் குறையும். வீட்டில் விருந்தாளிங்கெல்லாம் வருவாங்க, சந்தோஷமாக யாத்திரை பண்ணுவீங்க. குருவின் பார்வை 5ஆம் பாவத்துக்கு இருக்குது. உங்களுடைய மகன் மகள் பற்றியெல்லாம், இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, இவனுக்கு நோய் வருமா, திருமணம் ஆகுமா, இந்த சிந்தனை எல்லாமே குறைஞ்சி மன கஷ்டம்லாம் குறைஞ்சி சந்தோஷமாக இருப்பீர்கள். 7ஆம் பாவத்துக்கு மனைவிக்கு இருக்கிற மன கஷ்டங்கள் எல்லாம் போகும். 9வது பாவத்துக்கு தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தந்தைக்கு லாபம் அதிகமாகும், நோய் நொடிகள் எல்லாம் குறையும். ஸோ குரு உங்களுக்கு நன்மையே செய்வார், தவிர தீமை செய்ய மாட்டார். நீங்கள் சொத்து வாங்கலாம், திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். தைரியமாக இருங்க. கடகராசிக்கு குரு ராசி பரிவர்த்தனம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம்? பயம் இருக்குது. ஏன் பயம் இருக்குது? 8ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் ராகு இருந்து 12ஆம் பாவத்துக்கு நாங்கள் இந்த ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது சரியில்லாமல் இருக்கும் பொழுது யாராவது சூன்யம் பண்ணிட்டாங்களா, மன கஷ்டம் இருக்குது, ஏதாவது பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். என்ன பண்ணலாம்? பரிகாரம்: தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும், சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். துர்கா பிரீத்தி பண்ணி கொண்டு வந்தால் வீட்லேயும் பண்ணலாம், விளக்கு ஏற்றலாம், செப்பு மலர் வைக்கலாம். அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை கோயில் போய் அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு செப்பு மலர் வைத்தால் உங்களுக்கு இருக்கிற சகல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.